நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 50வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை, நம்மை குறித்த தெய்வ நோக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்ததுதான் இந்த வசனம். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை தெரியப்படுத்தும்படியாகத்தான் இளைப்படைந்திருந்த நம்மை இம்மையிலும் மறுமையிலும் தம்முடைய இளைப்பாறுதலை தந்து அவருடைய சமாதானத்தினால் தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் இளைப்படைந்திருக்கிற மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை தெரியப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்தது? இளைப்படைந்துதான் இருந்தது, சோர்ந்து போயிருந்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இளைப்படைந்து சோர்ந்து போய் இருக்குமே ஆனால் அவன் எளிதாய் அவன் விழுந்து போவான். தனக்கென தேவன் நியமித்த பாதையில அவனால் தொடர முடியாது. ஏன்? தனக்கென தேவன் நியமித்த பாதையை அறிந்து கொள்ள கூட அவனால் முடியாது. ஒரு மனுஷனை சோர்வு அழிவுக்கு நேராக வழி நடத்தும். இப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவனை கர்த்தரிடமாய் திருப்பவும், அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவன் அறிந்து கொள்ளவும், அதற்காக தன்னை அர்ப்பணிக்கவும் எது அவனை வழி நடத்தும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை அவனை நோக்கி வர வேண்டும். அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். அவனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவனுக்கு கொடுக்கத்தான் தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டான். நம்முடைய முன்னிலைமை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தோம். இளைப்படைந்த ஒரு நிலை, சோர்ந்து போன ஒரு நிலை, இதை குறித்தும் நம்பிக்கை இல்லாத நிலை. நம்மை குறித்து எதை சொல்கிறது? நம்பிக்கை இல்லாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், வாக்கு தத்துவத்திற்கு அந்நியர்கள். இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்திற்குள் இளைப்படைந்து போன நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தும்படியான வார்த்தையை பலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு தந்ததினால்தான் இது நான் நீங்களும் கர்த்தருடைய ஜனமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்தவர்களால் அதை நோக்கி நாம் செயல்படுகிறோம். அதை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். இப்படி இளைப்படைந்திருந்த நம்மை பலப்படுத்தி, நம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தி, நம்மை கொண்டு இளைப்படைந்திருக்கிற மற்ற ஜனங்களை பலப்படுத்துவதுதான் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய விருப்பம். இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்மை குறித்த தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. அதுதான் நம்முடைய நாவும் நம்முடைய செவியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அது செயல்பட்டதே ஆனால் நம்மை கொண்டு இளைப்படைந்திருக்கிற மற்ற ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவஜனங்களாகி நம்முடைய நாவு கல்விமானின் நாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய செவி கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிற செவியாக அது இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் தான் செய்ய முடியும். இந்த ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் ஏசாயாவுக்கு செய்தார். ஏசாயாவின் நாவை கல்விமானின் நாவாகவும், ஏசாயாவின் செவியை கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படியான ஒரு செவியாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் இதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனித்து அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்ற வசனத்தின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரம்பும் பொழுது தேவஜனங்களாகி நம்முடைய நாவை கர்த்தர் கல்விமானி நாவாக மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவியின் வழியால் நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படும் பொழுது இளைப்படைந்திருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்த கர்த்தர் அதற்கேற்ற கல்விமானி நாவாக நம்முடைய நாவை மாற்றுவார். நம்மை கொண்டு இளைப்படைந்திருக்கிற மற்ற ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தி தம் பக்கமாய் அவர் திருப்புவார்.
இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இப்ப ஏசாயாவை போல தேவஜனங்களாக நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வசனத்தின் 2வது பகுதியும் இதற்கு அடுத்த வசனமும் அதை தெளிவாய் சொல்கிறது. காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனிக்கிற செவியையும் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற கல்வி மானின் நாவையும் நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தரால் பயன்படுத்தப்பட இளைப்படைந்திருக்கிற மற்ற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரியப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களின் கர்த்தர் பட்சமாய் திருப்ப தேவஜனங்களாகி நானும் நீங்களும் காலை தோறும் கர்த்தர் நம்மை எழுப்பும் பொழுது நாம் எதிர்க்கவும் கூடாது, நாம் பின்வாங்கவும் கூடாது. இதுதான் கர்த்தர் என்று நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். அதிகாலையில் அவரை தேடுகிற ஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். காலைதோறும் புதிய கிருபையை தந்து ஒவ்வொரு நாளையும் காணும் கடக்கவும் செய்கிறார். நம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவஜனங்களாகி நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக அதிகாலையிலே தம்மால் பயன்படுத்தப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிறார். அப்படி எழுப்பும் பொழுது ஏசாயாவை போல நாம் எதிர்க்காமல் பின்வாங்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய செயலுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து அவர் நமக்குள் இருந்து செயல்பட நம்மை கொண்டு அவர் மற்றவர்களை பலப்படுத்தி அவர் பக்கமாய் திருப்ப நாம் நம்மை முழுமையான் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி ஏசாயாவை வல்லமையாய் பயன்படுத்தி சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய வாழ்க்கையில் மகிமைப்பட்டாரோ இதே போல தேவஜனங்களாகி நம்மையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி நமக்கு தேவன் தந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் அவர் நம்மை எழுப்பும் பொழுது எதற்காமல் பின்வாங்காமல் அவரை பிரியப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படிய நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அழைத்தோம், அழைத்தப்படுத்துவோம். ஆமென்.